Hello friends, welcome to Drone Academy. Hello guys, welcome to Drone Academy. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதில என்ன தகவலை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா பெண் விலை எழுதுகோல் விளையாட்டு. ஓகேவா? சோ எழுதுகோல் விளையாட்டுன்றது பாத்தீங்க என்ன அப்படின்னா விளையாட்டு சம்பந்தமான விஷயம் இல்ல. ஓகேவா? விளையாட்டா நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? சோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸா நம்ம எல்லா விஷயத்தையும் பண்ணோம் அப்படின்னா நம்ம கடைசியா சீரியஸ் ஆயிடும் சார். ஓகேவா சார்? சோ அப்ப நம்ம கொஞ்சம் ஒரு சில விஷயம் வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டா ரிலாக்ஸா காமா பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு வந்து ஒரு சில எஃபர்ட் வந்து கிடைக்கும். ஓகேவா? சோ எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து பிளான் பண்ணி பண்ணணும், அதே டைம் ரிலாக்ஸா பண்ணணும். ஓகேவா? சோ அப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு டெஸ்ட் வச்சிருக்கோம், மெடல் டெஸ்ட். ஓகேங்களா? சோ இந்த வாரம் மெடல் டெஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு. அதுக்கான ஸ்டடி பிளான் வந்து கொடுத்தாச்சு. பார்க்காதவங்க பாத்துருங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ ஆல்ரெடி போட்டுறேன் காலையிலே. சரியா? சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மெடல் டெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 90க்கு மேல வரவங்கலாம் கோல்டு மெடல், அப்புறம் வந்து சில்வர் மெடல், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரோன்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து பிரிச்சு கொடுத்துருந்தோம். சோ அது வந்து நிறைய பேர் வந்து சார் இன்ட்ரெஸ்டா இருக்கு, நான் வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் சார் கோல்டு மெடல் வாங்கிருக்கீங்களா வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிருந்தீங்க. நீங்களாச்சும் கோல்டு மெடல் வாங்கிருக்கீங்க, நாங்க இன்னும் அது கூட வாங்கல. சரியா? இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தான் வாங்கல. சோ அப்புறம் தான் சார் தெரிஞ்சது நம்ம வாங்குற இடத்துல இல்ல குடுக்குற இடத்துல இருக்கும் போல இதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? சரி, ஓகே, பரவாயில்ல. சோ அப்படின்னும் போது இப்போ இந்த லைவ் டெஸ்ட்டுக்கும் நம்ம வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா கொண்டு போகலாம் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எழுதுகோல் கேம். ஓகே, அதை பென் கேம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த எழுதுகோல் விளையாட்டு என்னது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டுமே வைக்கும்போது பார்த்தீங்கன்னா மார்க் வந்து கேட்போம். இப்போ ஜிகே எடுத்தோம் அப்படின்னா 50 கொஸ்டின், தமிழ் எடுத்தோம் அப்படின்னா 100 கொஸ்டின், மேக்ஸ்னா 25 கொஸ்டின். ஓகேவா? இதுல டாப் மார்க் எடுக்கிறவங்க அந்த மார்க்கை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணை வச்சு இந்த பெண்ணுடைய கலரை வச்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வைஸ் வந்து கொடுக்க போறோம். ஸோ யார் எந்த பெண் அதிகமா வாங்குறீங்கன்றத பார்க்கலாம். இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸோ மேக்ஸோ கெமிஸ்ட்ரி ஏதோ ஒன்று இருக்கு, ஏதோ ஒன்று இருக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, சிலபஸ்க்குள்ள தான் இருக்குது. ஓகேவா? ஓகேவா? சோ அது என்னன்றத நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நானா ஃபர்ஸ்ட் நீங்களா? நீங்க தான். ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போறோம்னா கிரீன் பென், செகண்ட் பார்க்க போறது பிளாக் பென், மூணாவது ப்ளூ, நாலாவது தான் ரெட் பென், கடைசியா தான் அதுதான் இருக்குது கடைசி, வேற இல்ல. ஓகேவா? சோ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கிரீன் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரீன் பென்னை நீங்க வாங்கணும் அப்படின்னா கிரீன் பென் அந்த பென் நாங்க வந்து கொடுக்க மாட்டோம். உடனே வந்து கீழே கமெண்ட்ல கேட்காதீங்க, சரி அப்ப நான் அட்ரஸ் எப்படி தான் சென்ட் பண்றது, எங்க வீட்டுக்கு எப்படி பேனா அனுப்புவீங்க அப்படிலாம் கேட்காதீங்க. யாருக்கும் எந்த விதமான பேனாவும் தரப்படாது. ஓகேவா சார்? அது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருவோம். ஓகேவா? இது வெறும் கற்பனையே. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பென்னு தரல அப்படின்னு நம்ம துரோன் அகாடமில கேஸ் போட்டு போறீங்க. அதாவது நீங்க மார்க் எடுத்தா உங்களுக்கு பெண்ணு வழங்கப்பட்டதா நீங்களே நினைச்சுக்கணும். ஓகே, உங்களுக்கு கனவில் வந்து நாங்க பரிசு வழங்குவோம். ஓகேவா? சோ இப்போ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஃபர்ஸ்ட் வந்து கிரீன் பென் எடுத்துக்கலாம். இப்போ கிரீன் பென் அப்படின்னா நீங்க தமிழ்ல 95க்கு மேல மார்க், 95 நான் சொல்றேன். ஓகே, 95 அபோவ் எடுக்கிறீங்க அப்படின்னா, அதே மாதிரி ஜிகேல 45க்கு அபோவ், 45 வராது, 45க்கு மேல 46 டு 50. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து 96 டு 100. அதே மாதிரி மேக்ஸ்ல 23 டு 25. இந்த மார்க் எடுக்கிறவங்களுக்கு கிரீன் பென். அதாவது கிரீன் பென் அப்படின்னா கிரீன் சிக்னல், அதாவது டிஎன்பிசி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்புக்கான கேட் ஓப்பன் ஆயிடுத்து அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தா என் சொல்லல ஒரு படத்துல எனக்கான கேட் ஓப்பன் ஆயிடுதுன்னு சொல்லிட்டு ஓகே படத்துல அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஜாப் வந்து ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ அது அப்போ என்னன்னா நீங்க அந்த மார்க்கை வந்து கன்சிஸ்டன்சியா எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரீன் சிக்னல் டிஎன்பிசி காட்டிடுவாங்க. அதாவது உங்களுக்கான பச்சை கொடி காட்டப்பட்டு விட்டது, நீங்க அரசு வேலைக்கு செல்லலாம். கையெழுத்து குரூப் 4 போட முடியாது சார், குரூப் 1 தான் கைஸ். ஓகேவா? கையெழுத்து போட முடியும். ஓகே, குரூப்ல ஒரு சில போஸ்ட் நம்ம வந்து கிரீன் பென்ல சைன் போடலாம். ஓகேவா? பட் ஆனா குரூப் 4ல போனீங்க அப்படின்னா கண்டிப்பா ப்ரொமோஷன்ல நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்குள்ள கண்டிப்பா கிரீன் பென்ல கையெழுத்து போடுவீங்க. ஆனா இப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் சிக்னல் உங்களுக்கு கிடைச்சு ஒரு பாசிட்டிவ்காக. ஓகேவா? சோ அப்ப நம்ம இவ்வளவு மேல மார்க் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு போஸ்டிங் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கிரீன் சிக்னல். இப்போ நம்ம வந்து இப்போ ரோட்ல வந்து நிக்கிறோம் அப்படின்னா கிரீன் சிக்னல் போனா சொயின்னு கிளம்பிடும். அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா முறுக்கிட்டே இருப்போம். ஓகேவா? அந்த போட்டவனே இந்த ஆரோ மார்க் கிரீன் கலர்ல காட்டுச்சுன்னா அவ்வளவுதான், எங்கடா இது வந்து காணோம் அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு வந்து அவ்வளவு ஃபோர்ஸா நம்ம வந்து போயிடும். ஸோ அதே மாதிரி தான் கிரீன் சிக்னல் அது நம்ம வந்து ஃபாஸ்டா வேலைக்கு போயிடுவான். ஓகே, சர்ரோ டுர்ரோ புர்ரோ ஓகே போயிடுறோம். ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாவது பிளாக் பென். ஓகேவா? ஸோ பிளாக் பெனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க ரோட்ல நிக்கிறீங்க, கேம்ல இருக்கீங்க. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணலாம், சிக்னலுக்கு அந்த பக்கமும் போல இந்த பக்கமும் வரல. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நீங்க 41 டு 45 மார்க் ஜிகேல இருந்தீங்கன்னா 41 டு 45 மார்க் இருந்தீங்கன்னா நீங்க பிளாக் பென்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். தமிழ்லயும் அதே மாதிரி தான் 91 டு 95 குள்ள இருந்தீங்கன்னா பிளாக் பென்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்ப என்னன்னா நீங்க பந்தயத்துல இருக்கீங்க, பட் ஆனா இன்னும் என்ன பண்ணல, கிரீன் பென்னுக்கும் போல அதுக்கு கீழேயும் வரல அப்படின்றது அர்த்தம். அது உங்களுக்கு என்ன கொடுப்போம்னா பிளாக் பென் கொடுப்போம். விளையாடிட்டு இருக்காரு. அடுத்த பென்
அடுத்து அதான் இது விளையாட்டு தான் சார், பெண் விளையாட்டு, சரி எழுது விளையாட்டு தான் அதை விளையாடிட்டு இருக்கேன். ஓகேவா, சரி ஓகே. ஆனா நாங்க வந்து பாத்தீங்கன்னா பெண் விளையாட்டு தான் விளையாடுறோம், உங்க வாழ்க்கையில விளையாட மாட்டோம் கைஸ், அதை நான் வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்தது கண்டென்ட்டை மறந்துடுங்க. ஓகே, ப்ளூ பென். ஸோ இப்போ ப்ளூ பென் எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு நீலம் அப்படின்னாலே வந்து நமக்கு வந்து என்ன நினைவுக்கு வரும் அப்படின்னா, நீலம்னா வானம் கடல். ஓகேவா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வானத்துல வந்து பார்த்தீங்கன்னா மிதந்துட்டு இருப்போம், அதே மாதிரி கடல்லையும் மிதந்துட்டு இருப்போம். வானத்துல பறந்துட்டு இருப்போமா, பறப்போம், கடல்ல வந்து பார்த்தீங்கன்னா மிதப்போம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்பேலன்ஸாவே இருக்கும். கரெக்டா, ரெண்டுத்துமே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இருக்காது, நம்ம அந்த தரையில இருந்தாதான் சப்போர்ட். ஓகேவா, இந்த கஞ்சா பிரச்சனை நீ வந்து சரியா இல்ல, உன் கால் வந்து தரையில படல, முதல்ல நில்லு, அப்புறம் வந்து சொல்லு அப்படின்னு அவரு சொல்லுவாங்க. ஓகே, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க அப்ப என்னன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளா இல்லாத பொசிஷன் இருப்பீங்க, அதாவது வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கீங்க, ஆனா அந்த வெற்றி கண்டிப்பா கன்ஃபார்ம் ஆயிடுச்சா அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கே உங்களுக்கு இருக்க மாட்டீங்க. அப்ப இந்த ஜோன்ல இருக்கவங்க யார் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா பிலோ 90. சார் நீங்க என்ன சொன்னீங்க, 85 to 90. 85 to 90. 90 சார், சூப்பர். 86 to 90. அப்படி வச்சா சார். அடுத்து என்ன பண்ணிருக்கு, அடுத்தது டேஞ்சரா, அப்போ 80 சார், 80 வச்சுக்கலாம். ஓகே, ஏன்னா 85 ரொம்ப டேஞ்சர் அது. ஓகேவா, அப்போ 81 to 90 இருக்கவங்க இந்த ப்ளூ, அதாவது இந்த ப்ளூ ஸ்டேஜ்ல இருக்கீங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டேஜ் அப்படின்னா நீங்க தத்தளிச்சிட்டு இருக்கீங்க, அதாவது நீங்க இன்னும் வந்து உங்களுடைய எஃபோர்ட்டை போட்டீங்க அப்படின்னா பிளாக் லிஸ்ட்லயோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் லிஸ்ட்லயோ வந்து ஆட் ஆயிடுவீங்க. அப்போ பிளாக் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கன்ஃபார்ம், ஓகே, கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா 100% கன்ஃபார்ம். ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, கிடைக்குமா கிடைக்காதா நமக்கு எக்ஸாம் அந்த மாதிரி. அப்போ நீங்க என்ன பண்ண, அடுத்தது கிரீன்கோ பிளாக்கோ போகக்கூடிய ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா, ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தத்தளிக்கக்கூடிய பார்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அந்த ஜோன்ல இருக்கவங்க அடுத்த ஜோனுக்கு நீங்க கண்டிப்பா போய் ஆகணும். ஏன்னா எல்லா எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா சார் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவங்களாம் என்ன ஸ்டேஜ் இருப்பாங்க அப்படின்னு இந்த மார்க் எடுக்கிறவங்க, இந்த எக்ஸாம் மெயின் எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 10 மார்க்ல போயிடுச்சு சார், இந்த 5 மார்க்ல போயிடுச்சு, 4 மார்க், இவங்க எல்லாருமே என்ன அப்படின்னா இந்த ஜோன்ல தான் இருப்பாங்க, இந்த இன்பேலன்ஸ்டு ஜோன். ஓகேவா, ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணா அந்த இடத்துல மட்டும் இருக்காதீங்க, அடுத்த ஜோனுக்கு வந்துருங்க. ஓகேவா, தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா 81 to 90, ஜிகேல வந்து பாத்தீங்கன்னா 36 to 40, 30 to 40. ஏன், ஏன்னா அது ஓகே சார், ஓகே சார், பரவாயில்ல 30 to 40 வச்சுக்கலாம். ஓகேவா, 30 to 40. ஓகேவா, அதே மாதிரி மேக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்க சொன்னீங்க 21 to அப்போ வந்து பாத்தீங்கன்னா 18 to 20 வச்சுக்கலாம். 18 to 20 வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க, அதாவது இந்த தத்தளிக்கூடிய செஷன்ல இருக்கீங்க, அடுத்து நீங்க என்ன பண்ணணும், பிளாக் ஜோனுக்கோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் ஜோனுக்கோ கண்டிப்பா வந்து வந்தாகணும். ஓகேங்களா, சரி ஓகே. ஏன் அப்படின்னா அப்போ நீங்க வந்து இன்னும் ஸ்டேபிள் ஆகல, அப்ப நம்ம வந்து ஒரு நிலையான ஜாப் போறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அப்படின்ற ஒரு இன்வால்மெண்ட், ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வரதுக்காக தான் இந்த ஒரு ஜோன் நம்ம ஒதுக்கி இருக்கோம். அடுத்ததான் நீ பார்க்க போறது ரெட் பென். ஓகேவா, கிரீன் சொல்ல வந்தாரு, ரெட் மாதிரி ஓகே, ரெட் பென். ஸோ அப்போ ரெட்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்னாலே பொதுவாக என்ன சொல்லுவாங்க, டேஞ்சர் தான். ஓகேவா, அதே மாதிரி தான் அப்போ நீங்க இந்த ரெட் ஜோன், அதாவது டேஞ்சர் ஜோன்ல இருக்கீங்க, அப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ஜாப் இருக்கு. நீங்க டேஞ்சர் ஜோன் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஜாப் இல்லைன்றதே நீங்க முடிவு பண்ணிக்கலாம். இதை நான் வந்து சொல்லும்போது சார் இப்படி சொல்லாதீங்க சார், கஷ்டமா இருக்குன்னு நீங்க சொல்லலாம். ஓகேவா, நான் வந்து உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக நான் இதை சொல்லலை, ஃபியூச்சர்ல நீங்க கஷ்டப்படாம இருக்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். ஓகே, தப்பா எடுத்துக்காதீங்க. அப்போ ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓப்பனா சொல்றதுதான் நல்ல விஷயம். இல்ல உங்களால முடியும், ஓகே நீங்க இப்படியே படிங்க நான் சொல்லி உங்களை ஏமாத்தத்தை விட அப்படி சொன்னா, சார் துரோணா சார் வந்து நல்லா மோட்டிவேட் பண்றாரு, நான் வந்து 10 மார்க் தான் எடுத்திருந்தேன் ஆனாலும் சூப்பர் சொல்றாரு, ஆனா இப்போ சூப்பர்னு சொன்னா இப்போ உங்களுக்கு சூப்பரா இருக்கும், ஆனா எக்ஸாம் முடிஞ்ச உடனே அந்த ஆள் என்ன 10 மார்க்கே அவன் வந்து பார்த்தோன்னா சூப்பர்னு சொல்லும் போதே தெரியும் அவன் ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு என்னையே சொல்லுவீங்க. அதுக்காக நான் சொல்றேன், அப்போ பிலோ 30 ஜிகே எடுத்தீங்கன்னா 30 கீழே எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க டேஞ்சர் ஜோன்ல இருக்கீங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாப் உங்களுக்கு கன்ஃபார்மா கிடையாது. அப்போ நீங்க அடுத்து என்ன பண்ணணும், ஜாப் நோக்கி ஓடணும், இன்னும் கொஞ்சம் முன்னோக்கி ஓடுங்க, அப்பதான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். இது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா நீங்க என்ன ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு வாங்க. ஓகேவா, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா பிலோ 80 வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் போது பிலோ 15 எடுக்கிறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஜோன், ரெட் ஜோன். அப்ப நீங்க டேஞ்சர் ஜோன்ல இருக்கீங்க. ஸோ அப்ப நீங்க அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து இந்த 3 ஜோனுக்குள்ள வர பார்க்கணும். அதுக்கு ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால முடியும். ஓகேவா, அதாவது ஒரு டெஸ்ட் எடுக்கக்கூடிய மார்க் தான் நமக்கு நிரந்தரம் கிடையாது, ஒவ்வொரு நாளுமே நமக்கு மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அது நம்மளையும் மாற்றம் நிகழும், நம்ம சுத்தியும் மாற்றம் நிகழும். மாற்றத்தோட வந்து பார்த்தா நம்ம வந்து முன்னேற்றத்தான் லைஃப்ல உண்மையான
ஓகேவா, அதாவது மாற்றம். ஓகேவா, அதை நம்ம ஒழுங்கா பண்ணாதப்ப தான் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும் ஏமாற்றமா. சரி, ஓகே. ஓகே, அந்த ஏமாற்றம் வந்தா நம்ம வாழ்க்கையில் ஏற்படும் தடுமாற்றம். ஓகேவா, இதெல்லாம் தாண்டி நீங்க படிச்சாதான் உங்க வாழ்வில் நிலை மாற்றம் எப்படி எதிர்பார்க்கலாம். ஓகேவா, இத்தனை மாற்றங்கள் கொண்டதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நீங்க 60 வயசு வரைக்கும் நிம்மதியா இந்த வேலைன்ற கஷ்டமே இல்லாம இருக்குன்னா அரசு வேலைக்கு நீங்க போய் தான் ஆகணும். அதுக்கு இந்த 100 நாள் இருக்கு. இந்த 100 நாள் உட்காந்து நல்லா படிங்க. ஓகேவா, ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களை வந்து எப்படியாச்சும் படிக்க வைக்கணுன்றதுக்காக நாங்க பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான். ஓகேவா, இதை ஜாலியா எடுத்துட்டு படிங்க. எந்த சீரியஸான விஷயமும் அதில் நம்ம வந்து சொல்ல போகிறது கிடையாது. சீரியஸாக படிங்க நான் எங்கேயுமே சொல்றது கிடையாது. அதாவது நம்ம வந்து கஷ்டப்படாமல் இருக்க நம்ம கஷ்டப்படுறோம். அந்த கஷ்டத்தையும் ஜாலியாக பட்டு போங்க. கஷ்டம் தெரியும், அதை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பண்ணுங்க, பார்த்துக்கலாம். இன்னும் 100 நாள் தான் கஷ்டப்பட போகிறோம். அதுவும் நம்ம ஃபியூச்சரில் கஷ்டப்படாமல் இருக்க தான் நம்ம கஷ்டப்பட போன்றதை நல்லா தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் வந்து அமைச்சுக்கோங்க. இந்த 100 நாள் உங்கள் லைஃப் எப்படி அமைய போகுதுன்றதுக்கு உண்டான எடுத்துக்காட்டாக இருக்கும் போது இந்த 100 நாள் போடக்கூடிய விதை தான் அடுத்த ஆண்டுகள்லாம் நீங்க அறுவடை செய்யக்கூடிய பொருட்களா இருக்க போகுது. ஓகேவா, இந்த 4 எழுதுகோலை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த 4 எழுதுகோல் தான் ஃபியூச்சர் நீங்க அரசு அலுவலகத்தில் போயிட்டு ஒரு எழுதுகோலை கொண்டு எழுதுவதற்கு உங்களுக்கு துணை புரிய போகுது. ஓகேவா, ஸோ லைவ் டெஸ்ட் இதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டோட எழுதுங்க. அதை லைவ்ல நீங்க அட்டன் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, அடுத்த நாளுக்காச்சும் பண்ணிடுங்க. என்ன சார் சொல்றது, ஏன்னா நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த டைம் நீங்க வேணா வேலையா இருக்கலாம், நோ ப்ராப்ளம். ஐ நோ யுவர் ஸ்டேஜ். பட் உங்க ஸ்டேஜ் மாறணும் அப்படின்னா நீங்க அடுத்ததாச்சு, அதாவது அந்த டைம் பண்ண முடியலன்னா அடுத்த நாளுக்குள்ள அதை முடிச்சிருங்க. ஓகே, மேக்ஸிமம் வந்து பார்த்தா இந்த ஒர்க்குக்கு போறவங்க ஹவுஸ் ஒய்ஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு வந்து அட்டன் பண்ண முடியாது, டவுட் தான். ஏன்னா நாடகம் பாக்குற வேலைலாம் சாருக்கு இருக்கு. என்ன நாடகம்? 2 நாடகம். ஓகேவா, நான் பார்க்கல, வீட்ல பார்க்கறேன், நான் பார்க்கறேன். அதேதான், வேற வழி இல்ல. அந்த டைம் போய் சேனல் வாங்கினாரு அப்படின்னா முடிஞ்சு கட்டம், குட் பை, பை பை, ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சரி, ஓகே கைஸ், நல்லா படிங்க. இந்த 4 எழுதுகோள் எதை வாங்குறீங்கன்றத பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் படித்து இந்த 4 எழுதுகோளில் முதன்மையான எழுதுகோளான கிரீன் வந்து எத்தனை பேர் வந்து பார்க்கலாம். சரியா, நம்ம பாத்தியா, நானும் கிரீன் சார், ரெட் சார், பாத்தீங்களா? ஐ அம் ஆல்வேஸ் கிரீன். ஓகே, பாத்தியா, மை வாட்ச் ஆல்சோ கிரீன். ஓகே, டைம் ஆயிடுச்சு. ஓகே, போய் படிங்க. உங்க நேரத்தை செலவிட நாங்க விரும்பல, செலவழிக்க நாங்க விரும்பல. எங்களுக்கும் டைம் ஆயிடுச்சு. சார் வேற செங்கல்பட்டு போகணுமா, நான் வந்து செய்யாருக்கு போகணும். ஏன்னா செய்யாருக்கு ரொம்ப தூரமா இருக்கு. ஓகே கைஸ், தேங்க்யூ, குட் நைட், ஆல் அவுட்.